நாளுடைய பிரசங்கத்திற்கான வேத வாசிப்பை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் முடிய நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது. நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேலையில் நின்று என்னை ரட்சியும் என்று சொல்லுவேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்கள், இடிமுழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். வேறு சிலர், தேவதூதன் அவருடனே பேசினான் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தமே உண்டாயிற்று. இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லோரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன் என்றார். தாம் இன்ன விதமான மரணமாய் மரிக்கப் போகிறேன் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார் என்பதை நான் ஒரு விஷயம் நாளுடைய கர்த்தருடைய வார்த்தைக்காக கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து செல்கிறோம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, தர்மியான பிரசங்க நேரத்திற்காக பொழுதும் நாங்கள் வருகிறோம். இந்த பிரசங்கத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடும். கடந்த சில வருடங்களாக இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்திலிருந்து அநேக செய்திகளை நாங்கள் தொடர் பிரசங்கமாக கேட்கும்படி நீர் உதவி வருகிறீர். இந்த நாளிலும் நாங்கள் பார்க்க போகிற இந்த வாசிக்க கேட்ட அந்த பகுதியிலிருந்து எங்களோடு கூட இடைப்பட்டு உடைய வார்த்தையினால எங்களை நடத்த வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் குறைபாடுகள் உள்ள மனிதர்கள் ஆண்டவர், உடைய வார்த்தையை நாங்கள் தெளிவாக பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். உடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்த வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவர். இந்த வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வதித்துக்கிறோம். இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்து மூலமாக ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாள் காலை ஆராதனையில் தொடர் பிரசங்கமாக நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்திலிருந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் கடந்த வாரத்துக்கு முந்தின வாரத்தில் நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் 20லிருந்து 26ஆம் வசனம் முடிய நாம் பார்த்து அதிலிருந்து சில பயன்பாடுகளை எடுத்துக்கொண்டு நாம் கடந்து சென்றோம். இந்த பகுதியில் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வருகிறதையும், வெளிப்படையாக எருசலேமுக்கு வருகிறதையும், அங்கே பெரிய ஆரவாரம் ஏற்படுகிறது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கு பின்னாடி கிரேக்கர்கள் இயேசுவை தேடி வருகிறத பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவை கிரேக்கர்கள் தேடி வந்து பிலிப்பின் மூலமாக அந்த செய்தியை, தாங்கள் காண வந்த அந்த செய்தியை அவர்களுக்கு பிலிப்புக்கு அறிவிக்கிறார்கள். பிலிப்பு அதை அந்திரேயாவுக்கு அறிவித்து இப்படியாக இருவருமாக இயேசுவினிடத்தில் அதை போய் சொல்லுகிற பொழுது இயேசு கிறிஸ்து பேசுகிற அந்த வார்த்தைகளைத்தான் நாம் இந்த பகுதியில் பார்த்துக்கிட்டு வருவோம், எல்லாம் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வருவோம். அப்படி இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகளை 20லிருந்து 26ஆம் வசனத்தில் கடைசி வாரத்தில் கடைசியாக இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் வந்து நம்ம கேட்ட பிரசங்கத்தில் பார்த்தோம். அப்படி நம்ம பார்த்து 2 பயன்பாடுகளை எடுத்துக்கொண்டோம். விதைக்காமல் அறுவடை இல்லை என்ற செய்தியும், நாம் கிறிஸ்துவை சேவிப்பதாக உரிமை பாராட்டினால் நாம் அவரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை ஒரு உதாரணத்தின் மூலமாக, ஒரு விவசாயி எப்படி ஒரு விதையை விதைக்கிறானோ, அது ஒரு விதை செத்து அதன் மூலமாக பலது உருவாகிறதோ, அதுபோல் மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மரிக்கிற பொழுது அந்த மரணத்தின் மூலமாக, அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக அநேக மனிதர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், அவருடைய நித்தியத்திலிருந்து தெரிந்து கொண்ட மனிதர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்பதையெல்லாம் இந்த பகுதியில் ஆண்டவர் சொல்லி, அதோடு ரட்சிக்கப்பட்டவர்கள் கடவுளுக்குரியவர்களாக வாழ வேண்டியது, அவரை பின்பற்றி வாழ வேண்டியதனுடைய அவசியத்தையும் இதில் சொல்கிறார். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போயிடுவான், அந்த உலகத்திலே தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவனமாய் காத்து கொள்வான் என்று சொல்லி, இந்த உலகத்திலே தொடர்ந்து பரிசுத்தமாக வாழ வேண்டிய அவசியத்தை, ஒரு தேவ பிள்ளை பரிசுத்தமாக வாழ வேண்டிய அவசியத்தை இயேசு கிறிஸ்து இந்த பகுதியில்
பேசுகிறத நம்ம பார்த்தோம். இப்படி இந்த பகுதிகளை நாம் பார்த்து முடித்தோம். இன்றைக்கு நம்ம பார்க்குற இந்த வாசிக்க கேட்ட பகுதி 27லிருந்து 33ஆம் வசனம் முடிய நாம் பார்க்குறது என்னென்னா, இந்த செய்திக்கு ஒரு தலைப்பாக கொடுக்கணும்னா மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும். வேதாகமத்தில் பேதுரு எழுதிய 2ஆம் நிருபத்தில் 3:16 இப்படி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னா, சில வார்த்தைகள் வேதாகமத்தில் புரிந்து கொள்ள கடினமாக இருக்கிறது என்று சொல்லி பேதுரு அங்கே சொல்லுகிறத பார்க்குறோம். அதாவது பவுலுடைய வார்த்தைகளை, பவுல் எழுதின வார்த்தைகளை அங்கே கோடிட்டு காட்டி அதில் சிலது அறிகிறதற்கு அரிதாக இருக்கிறது, கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள் என்று சொல்லி அங்கே பேதுரு சொல்லுகிறத பார்க்கணும். அதாவது தவறான விளக்கம், அதை புரிந்து கொள்ள முடியாமல் அதிலிருந்து பல தப்பான காரியங்களை விளக்குகிறார்கள் என்று சொல்லி, தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக விளக்குகிறார்கள் என்று சொல்லி பேதுரு அங்கே இந்த வார்த்தையை சொல்லுகிறத பார்க்க 2 பேதுரு 3:16 அதை பார்க்க. அவர் சொன்னது எத்தனை ஆழமான ஒரு விஷயம்ங்கிறத நாம் இப்போ வாசிக்க கேட்ட பகுதியிலிருந்து அறிந்து கொள்ள முடியும். இந்த பகுதியை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. அந்த இங்கு சொல்லப்பட்ட பகுதிகளை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது என்று சொல்லி பார்க்குறோம். விசுவாசத்தினால மட்டும்தான் இந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். உதாரணத்துக்கு, அதாவது புரிந்து கொள்ள முடியாது என்று சொல்லுகிற பொழுது நான் எதை சொல்ல வருகிறேன்னா, வேதத்தில் சில பகுதிகள் ஆழமான காரியங்களை வெளிப்படுத்துகிறது. உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய 2 தன்மைகள், 2 நேச்சர் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. தேவன் அவர் நித்தியத்திலே குமாரனாக, தேவகுமாரனாக பிதாவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் சமமான அதிகாரத்தை உடையவர். அப்படி நித்திய தேவனாக இருந்த, தெய்வீகத்தை உடையவராக இருந்த அவர் இந்த உலகத்துக்கு மனு உருவேற்று வந்தார் என்று சொல்லி பார்க்குறோம். மானுடத்தை தன்னோடு இணைத்து கொண்டு, இல்லைங்களா, முழு தெய்வீகத்தையும் முழு மானுடத்தையும் இணைத்து கொண்டு இந்த உலகத்தில் பாவமில்லாதவராய் மனிதரை மீட்கும்படி வந்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுவது. அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், இது நம்முடைய அறிவுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அது சொல்கிறதைத்தான் நம்ம அப்படி விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். தெய்வீகம் உள்ள மறைஞ்சிருக்குது, இல்லைங்களா. அதே நேரத்தில் மானிடமும் 100% அவரில் இருக்குது, தெய்வீகம் 100% இருக்குங்கிறத இந்த விசுவாசத்தினால மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும், இல்லைங்களா. அப்போ அது ஒரு ஆழமான ஒரு காரியங்களை அது நமக்கு சொல்லுகிறது, கடினமான விஷயங்கள். ஆனால் அதை சொல்கிறத நம்ம அப்படியே விசுவாசிக்க வேண்டியது அவசியம். ஏன்னா அப்படி பிறந்தவர் யாருமே இல்லை இந்த உலகத்தில். இதுவரை பிறந்தவர்களும் இல்லை, இனிமேல் பிறக்க போவர்களும் இல்லை. அப்போ அது ஒரு ஆழமான விஷயம். அதே மாதிரி திரித்துவத்தை குறித்து நாம் பார்க்குற பொழுதும் ஒரே தேவன் 3 நபர்களாக 3 ஆள் தத்துவமாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறதும் நாம் அப்படியே விசுவாசிக்க வேண்டுமே தவிர அதை அதுக்கு மேலே போய் ரொம்பலாம் டெப்த்தாக நம்ம பார்க்கவே முடியாது, இல்லைங்களா. அதெல்லாம் நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கணும். கடவுள் தன்னை குறித்து மனிதன் எதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்பினாரோ அதை வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதுக்கு மேலே போய் நம்மளால் பார்க்க முடியாது. ஏன்னா மனிதனுடைய அறிவு, இல்லைங்களா, அவனுடைய காரியம் ஒரு வரையறைக்கு உட்பட்டது, இல்லைங்களா. அவன் எல்லாம் அறிந்தவன் அல்ல, தேவனை போல எல்லாவற்றையும் அறிந்தவன் அல்ல. அதை எப்பவுமே நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். மனிதன் எல்லாம் அறிந்தவன் அல்ல, அவனுடைய அறிவு ஒரு வரையறைக்கு உட்பட்டு இருக்கிறது. கடவுள் அப்படித்தான் மனிதனை படைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்க. அப்போ அப்படி அவன் மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட பல விஷயங்கள் வேதத்தில் இருக்கிறத நம்ம பார்க்கணும், சரிங்களா. அப்படி வேதாகமத்தில் இல்லை அப்படின்னு சொன்னால் அது கடவுளுடைய தூண்டுதலால் எழுதப்பட்ட புத்தகமாகவே இருக்காது. ஏன்னா அது மனித புத்தகம் மாதிரி ஆயிடும். இப்போ மனித புத்தகங்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ புத்தகங்கள் இருக்குது. அதில் முழுக்க மனிதனுடைய அறிவு மட்டுமே இருக்கும். அவன் எதை நல்லதென்று கண்டானோ அது இருக்கும். ஒரு இயக்கத்தை சார்ந்த ஒரு மனிதன் இருக்கிறானா அவனுடைய பாதை முழுவதும் அந்த இயக்கத்தை சார்ந்ததாகவே இருக்கும்.
இன்னொரு மனிதன் ஒரு ஒரு பணம் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு துறையில் இருந்து அவன் அந்த சிந்தனையில் ஒரு காரியத்தில் இருந்தால் அது அந்த மாதிரி இருக்கும். இப்படி இந்த மனிதர்களுடைய சிந்தனைகள் கொட்டி கிடக்கும் இல்லைங்களா? அதனால தான் ஒரு காமன் புத்தகத்தை வாசிக்கிற பொழுது முதல்ல அந்த ஆசிரியனை வாசிக்க வேண்டும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு ஆசிரியனை வாசிக்காமல் ஒரு புத்தகத்தை வாசிக்கிற பொழுது அதனால் எந்த பயனும் அடைய முடியாது. உதாரணத்துக்கு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள், இயக்கத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் சொன்னால் அந்த மனிதன் ஒரு புத்தகத்தை எழுதுகிற பொழுது அநேக கம்யூனிஸ்ட் சிந்தனை தான் அந்த புத்தகத்தில் இருக்கும். அவர் எந்த தலைப்புகளில் எழுதியிருந்த போதிலும் அது கம்யூனிஸ்ட் சிந்தனை அங்கே இல்லாமல் இருக்கார். அதே ஒரு திராவிட சித்தாந்தத்தின் பின்புலத்தில் ஒரு புத்தகத்தை எழுதுகிறார் என்று சொன்னால், உதாரணத்துக்கு ஒரு கடவுள் மறுப்பாளர் ஒரு புத்தகத்தை எழுதுகிறார் என்று சொன்னால் அதில் அவரும் அந்த மனிதனுடைய சிந்தனைகள் அங்கே சிதறி கிடக்கிறத நம்ம பார்க்க முடியாது. அதனால தான் ஆசிரியரை படிக்க வேண்டும். அப்போ இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர், வேதாகமத்துடைய ஆசிரியர் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி பார்க்குறப்ப அப்படி புரிந்து கொள்ள முடியாத பல வார்த்தைகள், அதாவது நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட, புரிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்லுகிற பொழுது நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட பல காரியங்கள், அதாவது சில பகுதிகள் வேதத்தில் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? அதே நேரத்தில் இந்த வேதம் நம்மால் படித்து புரிந்து கொள்ள முடியாத ஒரு வேதம் அல்ல. மனிதன், சாதாரண மனிதனும், அதாவது எழுத படிக்க தெரிஞ்ச ஒரு சாதாரண மனிதனும் எளிதில் படித்து புரிந்து கொள்ளுகிற விதத்தில் தான் கடவுள் இந்த வேதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ரெண்டையும் சரியாக பேலன்ஸ் பண்ணி படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அதுதான் ரெண்டு உதாரண காட்டணி. இயேசு கிறிஸ்துவனுடைய டூ நேச்சர், அதோட ட்ரினிட்டியை நம்ம பார்க்கணும், திரித்துவத்தை நாம் பார்க்கணும். இந்த மாதிரி இருக்குது. ஏன் இங்கே நான் சொல்கிறேன்னா, அப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள் இங்கே நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? இந்த பகுதியில் பார்க்கணும். சரி, நம்ம அதை பார்க்கலாம். 27ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, இந்த இயேசு கிறிஸ்து இங்கே சொல்கிறாரு, இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது என்று சொல்லி சொல்கிறார். இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது என்று சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்கணும். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் எடுப்போம். இதில் சொல்லப்படுகிறது, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாட்களாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாக்கும் என்று சொல்லி இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி கடவுளுடைய ஆவியினால எழுதி வைத்திருக்கிற வார்த்தையை பார்க்க. அதாவது பாவத்துக்காக அவர் தன்னுடைய ஆத்துமாவை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி வேதம் இங்கே நமக்கு சொல்லுகிறது இல்லைங்களா? இங்கே இயேசு சொல்றாரு, இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது என்று சொல்லி சொல்றார். இப்போ இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜனங்களின் பாவத்தை தன் மீது சுமந்து இந்த பாவ தண்டனையையும் தேவ கோபத்தையும் அவர் ஏற்க வேண்டி இருந்தது என்று சொல்லி பார்க்க. தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட, நித்தியத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்டு தேவ கோபம், அந்த தேவ கோபத்தை அவர் தாங்க வேண்டியிருந்தது. அந்த வரவிருக்கிற அந்த காரியத்தை அறிந்து இப்போ இயேசு கிறிஸ்து தன்னுடைய மாம்சீக சரீரத்தில் இருந்து அந்த ஆத்துமாவில் இப்போ கலக்கம் அடைகிறார் என்று சொல்லி பார்க்க. மானுடத்தில் நம்ம பார்க்க வரவிருக்கிற காரியங்களை, மனுஷனுடைய பாவத்துக்கான தண்டனையையும் தேவ கோபமும் தன் மேல் வர இருக்கிறதை மாமிசத்தில் அறிந்து, மாமிசத்தில் ஆண்டவர் இருக்கிறார் இல்லைங்களா? மானுடத்தில் அதை அறிந்து தன் ஆத்துமாவோட இப்போ கலக்கம் அடைகிறத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? கலக்கம் அடைகிறார், ஒரு மன வேதனை உள்ள ஒரு பயங்கரமான பாரம் உண்டாகிறத நம்ம பார்க்கணும். இந்த வேதனை, இந்த வியாகுலம், மனப்போராட்டம் கெச்சமனே தோட்டத்தில் முழுமையாக அனுபவிக்கப்பட்டு வெளிப்படுத்தப்படுகிறத நாம் பார்க்குறோம். லூக்கா 22:42 44 வசனம் வரைக்கும் அது நமக்கு சொல்லப்படுகிறது. அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக விழுகிறத பார்க்குறோம். அந்த அளவுக்கு அந்த வேதனை அவர்களில் இருந்தது என்று சொல்லி பார்க்குறோம். அந்த பாரம் நரகத்துக்கே போகாமல் அந்த நரக வேதனையை அவர்
அனுபவித்ததை நம்ம அங்கே பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு வேதனை, இந்த மன போராட்டத்தை அவர் கெச்சமனையில் அடைகிறார். இப்போ அது இங்கே ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்கணும். இல்லைங்களா? அவர் பேசுகிறார். இன்னும் கொஞ்ச நாள், ஒரு வாரத்துக்குள், ஒரு சில நாட்கள்லேயே அவங்க சிலுவைக்கு போக வேண்டி இருக்கிறது. இல்லைங்களா? இப்போது அவருடைய ஆத்துமா கலங்குகிறது என்று சொல்லி பார்க்கணும். இல்லைங்களா? ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இதெல்லாம் புரிந்து கொள்ள ரொம்ப கடினமான காரியம். ஒரு உலகத்தையே உண்டாக்கின தேவன் மாநிலத்தில் இருக்கிற பொழுது அவருடைய ஆத்மா கலங்குகிறது. சரிங்களா? அவர் அந்த பாரத்தை அனுபவிக்கிறார். அவருடைய ஆத்மாவில் அனுபவிக்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ அவர் சொல்கிற வார்த்தையை பாருங்க, 27, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே இந்த வேலையிலிருந்து என்னை ரட்சியும் என்று சொல்லுவேனோ அப்படின்னு கேட்குறார். பிதாவே இந்த வேலையிலிருந்து நான் ரட்சியும் அப்படின்னு சொல்லுவேனா? தம்முடைய ஜனத்தை மீட்கிற அந்த நித்திய சித்தத்தையும் இந்த உலகத்தில் அவர் வந்த அந்த நோக்கத்தையும் மீண்டும் ஒரு முறை உறுதி செய்கிற ஒரு அறிக்கையாக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். நித்தியத்தில் அங்கே ஏற்படுத்தப்பட்ட அந்த சித்தம், அதன் அடிப்படையில் இந்த உலக வரலாற்றையெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்படி இயேசு கிறிஸ்து குறித்த காலத்தில் ஸ்திரீயுடைய வித்தாக இந்த உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லி பார்க்கணும். பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இந்த உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லி பார்க்கணும். அப்போ நித்திய நோக்கத்தின்படி மனிதர்களை மீட்கும்படியாக, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்களை மீட்கும்படியாக, அந்த நித்திய நோக்கத்தின்படி அவர் இந்த உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லியிருப்பாங்க. அவர் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிற ஒரு அறிக்கையாக மறுபடியும் இங்கே இந்த ஒரு கேள்வி கேட்குறார். இதாவே இந்த ரட்சியம்னு நான் சொல்லுவேனா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்காகத்தானே நான் இந்த உலகத்துக்கே வந்தேன் இல்லைங்களா? அதாவது இந்த காரியத்திலிருந்து என்னை விடுவியும், அதாவது இந்த வேதனை, வியாகுலம், இந்த போராட்டம், பிரிவு, சுமை, இதெல்லாம் இருந்து என்னை விடுவிச்சிருங்க அப்படின்னு நான் சொல்லுவேனா அப்படின்னு கேட்குறான். ஏன்னா நான் அதுக்காகத்தானே இந்த உலகத்திலே வந்தேன். நான் அந்த விதமாக அதை அடையாவிட்டால் இந்த மனிதர்களுக்கு மீட்பு உண்டாகாதே அப்படிங்கிறத தான் சொல்கிறார். அப்போ இந்த பாடு, அவமானம், சிலுவையினுடைய நியாயத்திற்கிலிருந்து என்னை விடுவிக்கும்படி நான் பிதாவிடத்தில் விண்ணப்பம் பண்ண முடியுமா? கூடாதே அப்படின்னு சொல்கிறார். நான் செய்வேனா? செய்ய முடியாது. ஏன்னா இதற்காகத்தான் இந்த உலகத்துக்குள்ள வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ கிருபையின் உடன்படிக்கையில் அது உறுதி செய்யப்பட்டு நம்முடைய உத்தரவாதியாகிய கிறிஸ்துவும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். அது நித்திய உடன்படிக்கை. உன்னித்துக்கும் அவர்களுக்கும் பகை உண்டாக்குவேன், அவர்களும் தலையை நசுக்குவானே, அவர் குதிங்காலை நசுக்குவார் என்று சொல்லி பாவம் செய்த பொழுது அங்கே உண்டாகும். அதுக்கு முன்பதாகவே மீட்பின் உடன்படிக்கை உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கணும். அப்போ அவர் சிலுவையை நிராகரிக்காமல் அதை மனப்பூர்வமாக ஏற்பதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்குறார். அதனால தான் அந்த வார்த்தையில், அந்த வசனத்தில் சொல்லுகிறது, ரட்சியம் என்று சொல்வேன்னா ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். 28 சொல்கிறாரு, பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார் என்று சொல்லி பார்க்கணும். இப்போ அதை நிராகரிக்கிறதுக்கு நாட்டில் ஒரு பெரிய அழுத்தம், ஆத்மாவில் பெரிய கலக்கம். ஆனால் அதை நிராகரிக்கிற பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி சொல்கிறார். அதாவது ஆண்டவருடைய குணாதிசயம், பிதாவினுடைய குணாதிசயம், அந்த தேவனுடைய குணாதிசயம், அவருடைய சித்தத்தை தான் மேற்கொண்டு, அவருடைய சித்தத்தின்படி தான் மேற்கொண்டிருக்கிற இந்த பணியையும் மகிமைப்படுத்தும் என்று சொல்லி சொல்கிறார். உங்களுடைய பிதாவை பார்த்து அவர் ஜெபிக்கிறார். பிதாவே உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று சொல்லுகிற பொழுது உடைய குணாதிசயம், நீர் மனித அந்த அன்பு நிறைந்த தேவன், அன்பு நிறைந்த தேவன், நீதி நிறைந்த தேவன், அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அப்படிப்பட்ட அந்த குணாதிசயத்தை என்னிலையும் மீட்பின் பணியிலையும் மகிமைப்படுத்தும் என்று சொல்லி சொல்கிறார். கர்த்தர் சொல்கிறார். ஆதாமினால வீழ்ச்சியுற்ற சந்ததியிலிருந்து ஒரு ஜனத்தை மீட்கிற தனது நோக்கத்தினாலும் ஸ்ரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவரும் ஆகிய தமது ஒரே பேரான
குமாரனை சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்ததினாலையும் நித்திய தேவன் தனது தன்மையினுடைய பரிபூர்ணங்களை மகிமைப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆதாம் பாபம் செய்தார், அப்படி அந்த சந்ததியே விழுந்து போயிட்டு ஒரு புறத்துல தான் நீதி உள்ளவர் என்பதும் இன்னொரு புறத்துல அன்புள்ளவர் என்பதையும் நம்ம பார்க்கணும். கடவுள் வரலாற்றில் செய்த எத்தனை காரியங்கள் பாருங்கள். நம்ம கூட பார்த்த ஆதாமை தெரிந்து கொண்டு அந்த சந்ததியில கிறிஸ்து வர வேண்டும் என்று வரலாற்றில் பெரிய காரியங்களை நிகழ்த்தி இருக்கிறார். இப்படி அவர் தன்னுடைய காரியங்களை நிகழ்த்தி ஏற்ற காலத்தில் தன்னுடைய குமாரனை பிறக்கச் செய்து பெத்லகேமில் அவரை வளரச் செய்து இப்போ அந்த குற்ற நிவாரணம் மனிதனுடைய அந்த பாவத்துக்கான நிவாரணம் உருவாக்குகிற இந்த காரியத்துக்கு இப்போ நெருங்கி வந்துடுச்சு இல்லைங்களா. இப்போ இப்படி கடவுள் தம்முடைய தன்மையின் பரிபூர்ணங்களை மகிமைப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கணும். அது இயேசு கிறிஸ்து மூலமாக வெளிப்படுகிறது. இயேசு கிறிஸ்துனா கிருபை அப்படின்பாங்க. கிருபைன்னா என்ன? இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வரார், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார். தகுதி இல்லாத மனிதனுக்கு தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற தகுதி என்று சொல்லிப்பார். அப்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லி பார்க்கலாம். பிதாவை எங்களுக்கு ஒரு முறை காட்டும் என்று சொல்லி கேட்ட சீடர்கிட்ட ஆண்டவர் சொல்றார், இப்பவே நான் இவ்வளவு காலம் உங்களோடு இருந்தும் என்னை அறியவில்லையா அப்படின்னு கேட்கிறார். அப்போ அவருடைய தன்மையினுடைய பரிபூர்ணங்களை இங்கே மகிமைப்படுத்துகிறத பார்க்கிறதா சொல்றார். பிதாவே உன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், மகிமைப்படுத்தும். உடனே ஒரு சத்தம் வருகிறது ஆனந்தம், மகிமைப்படுத்தினேன் இன்னமும் மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றார். மகிமைப்படுத்தினேன், இதுவரைக்கும் எல்லாத்தையும் செய்து இந்த உலகத்தில் பிறக்கச் செய்து இப்பொழுது எல்லா வார்த்தைகளும் அங்கே பேசப்பட்டு அந்த சிலுவையில் மறிப்பதற்கான கடைசி தருணத்திற்கு வரைக்கும் நடந்து மகிமைப்படுத்தினேன், வரைக்கும் மகிமைப்படுத்தி இருக்கிறார். இயேசுவை இன்னமும் மகிமைப்படுத்துவேன். சிலுவையில் அறையப்பட்டு அவர் உயர்த்தப்பட்டு பிதாவின் வலது வாரிசத்தில் அமரப்போகிறார். இன்னமும் மகிமைப்படுத்துவேன். அந்த மகிமைப்படுத்தி பிதாவின் வலது வாரிசத்தில் அமரச் செய்து அந்த சுவிசேஷத்தை இந்த உலகத்துக்கு அனுப்பி அந்த சுவிசேஷத்தின் மூலமாக அநேகரை தன்னிடத்துல இழுத்து கொள்ள போகிறார். அதுதான் மகிமைப்படுத்தினேன் இன்னமும் மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி இதா சொல்றத பார்க்க. இயேசுக்கு இந்த சத்தம் 3 தடவை வருகிறது. இதுக்கு முன்பாக 2 தடவை வந்திருக்குது. ஒன்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெறுகிற பொழுது பரிசுத்த ஆவி புறாவின் ரூபம் கொண்டு அவர் மேல் இறங்கினதும் அப்பொழுது சத்தம் ஒன்று உண்டாகி, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லி உண்டானதை பார்க்கிறோம். அதே போல மத்தேயு 17:5 நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தன்னோடு கூட்டிக் கொண்டு மலையில ஏறி அந்த மறுரூபம் ஆக்கப்படுகிற இந்த சம்பவத்தை பார்க்குறோம். அவர்களுக்கு முன்பாக தன்னை மறுரூபமாக்கி காட்டுகிறத நம்ம பார்க்குறோம். அப்பொழுது பேதுரு ஒன்றும் அறியாதவராக எலியாவுக்கு ஒரு கூடாரத்தையும் மோசேக்கு ஒரு கூடாரத்தையும் நமக்கு ஒரு கூடாரத்தையும் அமைப்போம் சொல்லி இங்கே தங்கிறது நல்லதுன்னு. அப்பவும் ஒரு சத்தம் உருவாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி சொல்லுறது. இன்று பிரியமாக இருக்கிறேன்னு சொல்லுறது, செவி கொடுங்கள், கீழ்படியுங்கன்னு சொல்றதை பார்க்கணும். அடுத்து இப்போ அந்த சத்தம் உண்டாகி மகிமைப்படுத்தினேன் இன்னமும் மகிமைப்படுத்துவேன் சொல்லி சொல்றத பார்க்க. இதான் எவ்வளோ அற்புதமான காரியம். அதைத்தான் நம்ம பார்க்கறோம். இதா அப்படி செய்கிறார். இந்த விதமாக நமக்கு பிலிப்பில் சொல்லுது இல்லைங்களா. நான் பாயிண்டில் சொல்கிறது இங்கே எழுதி வச்சு அப்புறம் வாசம். பிலிப்பியூரில் 2:6 11ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா இங்கே அந்த விதமாக நடக்கிறது. அவர் தேவனுக்கு சமமாக இருக்கிறதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். முடிவு பரியந்தம் அப்படி தம்மை கீழ்ப்படுத்தினார் என்று சொல்லிப்பார். அதனால் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்து வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய யாருடைய முழங்காலும் முடங்கும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை தந்தருளினார் என்று சொல்லி பிலிப்பியரில் பார்க்க. அப்போ இதுவரைக்கும் மகிமைப்படுத்தினவர் இனி சிலுவையில அவரை மரிக்கச் செய்து உயிர்த்தெழச் செய்து அவரை பிதாவினுடைய வலது வாரிசத்தில் அவர் அமரப்பட்டு
சுவிசேஷம் தேசமெங்கும் பரப்பப்பட்டு இல்லைங்களா அவர்கள் தம்மிடமாக இழுக்கப்படுவார்கள் என்று சொல்லி பார்க்க இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று நாவல் யாவும் அறிக்கை செய்யும் என்று சொல்லி பார்க்க அழைக்கிறார். இன்றைக்கு ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். சுவிசேஷத்தின் மூலமாக அழைக்கிறார். அழைக்கிற பொழுது அந்த தெய்வ நாமம் மகிமைப்படுத்தப்படுகிறத நம்ம பார்க்கணும். அற்புதமான காரியம். 29ஆம் வசனம் சொல்கிறது, அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்கள் இடிமுழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். வேறு சிலர் தேவ தூதன் அவருடனே பேசினான் என்றார்கள். இது எப்படிப்பட்டதாக இருக்கிறதுன்னா, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் எருசலேமிலிருந்து பவுல் தமஸ்குவை நோக்கி பயணம் பண்ணி கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவர்களை கட்டி தூக்கி வரும்படியாக அவர் போய்கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி வழியில இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து பவுலை சந்திக்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ ஒரு பெரிய சத்தம் உண்டாகிறது எல்லாம் நம்ம பார்க்கணும். அப்போ பவுலோடு இருந்தவங்க அந்த சத்தத்தை கேட்டாங்க, ஆனால் வார்த்தையை தெளிவாக கேட்கவில்லை என்று சொல்லி பார்க்க. என்ன பேசினா அதில் சத்தம் கேட்டு பவுலோடு இயேசு கிறிஸ்து பேசிக்கிட்டு இருக்கிறார். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமி, பவுலே பவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்லாம் கேட்குறார். சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார் என்று சொல்லி கேட்குறார். இப்படி மறுபடியும் பவுல் பேசுகிறாரு, ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு கேட்குறதா இருக்கட்டும். நான் தான் நீ துன்பப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறாரு. இப்போ நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் அப்படியெல்லாம் இப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது. பவுலோடு கூட போனவர்கள் சத்தத்தை கேட்டார்கள், ஆனால் அந்த வார்த்தைகள்லாம் தெளிவாக கேட்கல. அப்படின்னா அதை பவுல அப்போஸ்தலர் 22:9 சொல்கிறார். மறுபடியுமாக அந்த காரியத்தை பேசுகிற பொழுது அதை அவர் சொல்கிறார். அது மாதிரி பிதா பேசிய பொழுது கிறிஸ்துவுக்கு அருகில் நின்ற ஜனங்கள் அநேகர் ஒரு இடி முழக்கம் உண்டாயிற்று என்று சொல்லி சொல்றாங்க. வேறு சிலர் என்ன நினைக்கிறாங்க, ஒரு தேவதூதன் அவருடனே பேசுகிறான் என்று சொல்லி பேசினான் என்று சொல்லி சொல்லுகிறதாக நம்ம பார்க்க. 30ஆம் வசனத்துல இயேசு பதில் சொல்றாரு. இயேசு அவர்களை நோக்கி, இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தமே உண்டாயிற்று என்று சொல்லி சொல்றார். என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தம் உண்டாயிற்று என்று சொல்லி சொல்றார். பாருங்க, அப்போஸ்தலர் 17:30-31 வசனம். அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர்கள் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயந்திருப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதை நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றார் என்று சொல்கிறார். பவுல் அத்தேனை பட்டணத்தில் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் பாருங்க. அப்போ 30ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, இயேசு அவர்களை நோக்கி சொல்றாரு, இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தம் உண்டாயிற்று. 31 நடிக்கிறேன். இப்பொழுது இந்த உலகத்துக்கு நியாயத்திற்கு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுகிறான் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து அவங்க கேட்ட அந்த வார்த்தையை அவங்க அதுக்கு பதில் சொல்றாங்க. இடிமுழக்கம் உண்டாயிட்டுன்னு சொல்றாங்க. சிலர் அது தேவதூதன் பேசினான் என்று சொல்லி சொல்றாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவர் சொல்றாரு, இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி சொல்றார். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ குருடன், ஒரு பிறவி குருடன் பார்வையடைந்தான். அதோடு மரித்து போன லாசரு உயிரோடு எழுப்பப்பட்டான். இப்படிப்பட்ட மகத்தான அற்புதங்களை அவங்களுடைய கண்களுக்கு முன்னாடி நடந்திருந்த போதிலும், அதோடு கூட இப்போ இயேசுவோடு பேசின பிதாவினுடைய சத்தத்தை அவர்கள் காதால கேட்டிருந்த போது, ஜென்ம சுபாவமான மனுஷங்களால தேவனுடைய கிருபையோ அல்லது அவருடைய ஆழ்த்தத்துவத்தையோ அவருடைய பணியோ
காணவும் கேட்கவும் முடியவில்லை என்று சொல்லி பார்க்க. ஏன்னா முடியாது, பாவத்தில் இருக்கிற மனிதனா அது முடியாது என்று சொல்லி பார்க்க. அப்படிப்பட்ட ஒரு நிலை என் நிமித்தம் அல்ல உங்கள் நிமித்தமே உண்டாயிருக்கிறது என்று சொல்லி சொல்றார். இந்த சத்தத்தை கேட்டு கூட அவங்களுக்கு அது புரியலை. அப்படிப்பட்ட ஒரு நிலை. இப்போ 31 சொல்றார், இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது என்று சொல்லி சொல்றார். இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாயிருக்கிறது. அதான் நம்ம வாசிச்சு 17 சரிங்களா? ஒரு 17 30 31 நம்ம அதைத்தான் வாசிச்சோம். உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது என்று சொன்னால் இப்பொழுது அதுக்கான நேரம் வந்திருக்குது இல்லைங்களா? என்ன நேரம் வந்திருக்கிறது? எல்லா தலைமுறையில் இருக்கிற விசுவாசியுடைய பாவங்களும் கிறிஸ்துவின் மூலமாக அவங்களுடைய கிரயம் செலுத்தப்பட்டு நியாயம் தீர்க்கப்பட்டது என்று சொல்லி பார்க்க. உலகத்தின் அதிபதி சாத்தானும் புறம்பே தள்ளப்பட்டான் இல்லைங்களா? இப்போ இந்த நேரம் வந்துடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் சிலுவையில் மறிக்க போகிறார். இன்னும் சில நாட்கள்லேயே அவர் சிலுவையில் மறிக்க போகிறார். அதான் சொல்கிறார், இப்பொழுதோ இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது என்று சொல்லி சொல்கிறார். இப்போ இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி சொல்கிறார். உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கு. அப்போ அந்த ஜனங்கள் எவ்வளவு மோசமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து நெடுக அவர் போதித்த போதனைகள் எல்லாம் சொல்லிக்கிட்டு வர்றார். யோவான்லேயே நம்ம பார்க்குறோம், ஏன் உங்களை என்னிடத்துல வர உங்களுக்கு மனதில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம் சரிங்களா? ஒருவருக்கு ஒருவர் மகிமையை தேடுகிற நீங்கள் எப்படி என்னை விசுவாசிப்பீர்கள் என்று சொல்லி கேள்வி கேட்குறதையும் பார்க்கணும். இப்படி அது ஒரு நிலையில் அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா ஜென்ம சுபாவமான மனிதன், பாவத்தில் இருக்கிற மனிதனால் கடவுளிடத்தில் தானாக வர முடியாது என்று சொல்லி பார்க்கணும். இப்போ ஆண்டவருடைய வார்த்தை விசுவாசிக்கிற பொழுது தான் அவனால், அதாவது ஆண்டவர் அவனை கிருபையினால் சந்திக்கிற பொழுது தான் அவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து மனம் திரும்புகிறான் என்று சொல்லி பார்க்கணும். இப்போ பாருங்க, இப்பொழுதோ இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது என்று சொல்லி சொல்கிறான். அதுக்கான நேரம் வந்துருச்சு. இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறிக்கிற பொழுது என்ன நடக்கிறது? இதுவரைக்கும் அவர் வாழ்ந்த வாழ்க்கை இல்லைங்களா? இந்த வாழ்க்கை அவர் வாழ்ந்து கீழ்ப்படிந்து நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த நீதி எந்த மனிதர்களுக்காக அவர் அப்படி மறிக்கப் போகிறாரோ, வாழ்ந்து மறிக்கிறாரோ, அவங்களுடைய நீதியில் வைக்கப்பட்டு அவர்கள் நீதிமான்களாக கருதப்படுகிறார் இல்லைங்களா? யாருடைய குற்றங்களுக்காக கிறிஸ்து மறிக்கும்படி வந்தாரோ அந்த குற்றங்களை அவர் மறிக்கிற பொழுது அந்த குற்றத்துக்கான விடுதலை, அந்த நிவாரணம் அங்கே உருவாகிறது என்று சொல்லி பார்க்க. இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது என்று சொல்லி சொல்கிறத பார்க்க. இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகும், ஒரு ஜட்ஜ்மெண்ட் நடக்க போகுது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பே தள்ளப்படுவான் என்று சொல்லி பார்க்குற. ஆதாமுடைய வீழ்ச்சியினால முழு மனுக்குலத்துக்கும் சாத்தான் அதிபதியாக ஆக்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி பார்க்க. இந்த உலகத்தினுடைய பெரும் பகுதியினரை விக்கிர ஆராதனையிலும் இருளிலும் அவன் வைத்திருக்கிறான் என்று சொல்லி வேதம் அதை சொல்லுது. அவிசுவாசுடைய கண்களை குருடாக்கி இருக்கிறான். மோசமான இருளில் விக்கிர ஆராதனையில் பயங்கரமாக அப்படி வச்சிருக்கிறத பார்க்கணும். உலகம் முழுவதும் நம்ம பார்க்குறோம், எத்தனை பேர் என்றைக்கு பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு இருள், ஏன் செய்கிறோம் எதுக்கு செய்கிறோங்கிறது தெரியாமையே எத்தனையோ கொலைகள் கொள்ளைகள் இல்லைங்களா, எத்தனையோ அசிங்கங்கள் எல்லாம் எத்தனையோ காரியங்கள் இருக்குது அப்படி வைத்திருக்கிறாங்க. இப்போ இந்த உலகத்தினுடைய அதிபதியாக இருப்பதற்கு அவனுக்கு எந்த தகுதியும் இல்லை. தேவனுடைய அனுமதியினால் அவன் இருக்கிறான். தானா அதிபதி ஆக முடியாது இல்லைங்களா? தானா அந்த உலகத்துக்கு பிசாசு அதிபதி ஆக முடியாது. தேவனுடைய அனுமதியினால் அவன் ஆக்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இல்லைங்களா? லூக்கா 4:6-7 நம்ம பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த பொழுது அவர் 30 வயதிலே ஞானஸ்தானம் எடுத்து அவர் ஊழியத்திற்கு கடந்து வருவதற்கு முன்பதாக வனாந்தரத்தில் சோதிக்கப்படுகிற பொழுது ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுது. பிசாசு அவரை சோதிக்கும்படி சகல ராஜ்யங்களும் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, நீ என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் நான் உங்களுக்கு தருவேன் சொல்ல ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி சொல்கிற வார்த்தை. அப்போ தேவனால் அனுமதிக்கப்பட்டு அவன் இந்த உலகத்தின் அதிபதியாக இருக்கிறான். உலகத்தின் அதிபதினா அவன் தான் எல்லாம் அப்படின்னு இல்லை, தேவனுடைய அனுமதி இல்லாமல் அவன் எதுவும் செய்யணும். ஆனால்
இப்படிப்பட்ட காரியத்தில் இருக்கிறார். அப்போ அவருடைய அழிவும் தோல்வியும் இப்பொழுது நிறைவேற்றப்படுகிறதுன்னு சொல்லி பார்க்கணும். ஆதியாகமம் 3:15 சொன்ன விதமாக உன்னித்துக்கும் அவளித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவரும் தலை நசுக்குவார், நான் குதிகாலை நசுக்குவார் என்று சொல்லுகிற அந்த காரியம் இல்லைங்களா இப்போ நிறைவேற்றப்படுகிறது இல்லைங்களா. அப்படி நிறைவேற்றுகிற பொழுது சகல தேசத்திலும் மொழியிலும் கோத்திரத்திலும் இருக்கிற ஆண்களும் பெண்களும் கிறிஸ்துவுக்குள்ளாக மீட்கப்படுகிறார்கள் என்று சொல்லிப்பார்கள். உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இதுவரைக்கும் இருந்த அந்த காரியம் ஜட்ஜ்மெண்ட் உருவாகும் இல்லைங்களா. இனிமே எல்லாம் நடக்க போகுது இல்லைங்களா. உருவாகிறது. சாத்தானும் இந்த உலகத்தின் அதிபதியாகி சாத்தானும் புறம்பே தள்ளப்படுவான் என்று சொல்லி சொல்லப்படுவதை நம்ம பார்க்கலாம். அதனுடைய காரியம் இல்லைங்களா. இது தொடர்ந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் சொல்கிறோம், பிசாசு இப்பொழுது தலை நசுக்கப்பட்டவன் போல இருக்கிறான். தலை நசுக்கப்பட்டு இருக்கிறான், வாழ் தான் ஆடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி பார்க்க. சமாதானத்தின் தேவன் தாமே இன்னும் கொஞ்ச நாட்களில் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசிப்பு போடுவார் என்று சொல்லி ரோமனில் கடைசி அதிகாரத்தில் போல் சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போது இன்றைக்கு பிசாசானவன் யாரையும் போய் பிடித்தோ அல்லது இது பண்ணியோ ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா. அவன் கட்டப்பட்டவனாக இருக்கிறான். ஆனாலும் அவனுடைய காரியங்களை பயன்படுத்தி வஞ்சிக்கிற வேலைகளை இன்றைக்கி செய்வான். கடவுளுக்கு எதிராக செய்கிற, வேதத்துக்கு புறம்பாக செய்கிற ஆலோசனைகளை எல்லாம் கொடுத்து ஜனங்களை வழிவிலகச் செய்யும். கடவுளுக்கு எதிராக செய்வானே தவிர ஒரு மனிதனை பிடித்து பேய் பிடிக்குது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கு நடக்காது இல்லைங்களா. அது 1ஆம் நூற்றாண்டிலேயே முடிவுக்கு வருகிறத நம்ம பார்க்கணும். இதோட முடிவுக்கு ஒரு இயேசு மரித்தது என்பதான். இப்போ பாருங்கள், 32-33 வசனத்தில் சொல்லுகிறது, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன் என்றார். தாம் இன்ன விதமான மரணமாய் மறிக்கப் போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது என்னாகும் 21ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா, என்னாகும் 21 இஸ்ரவேல் ஜனங்களை கடவுள் எகிப்திலிருந்து நடத்தி கொண்டு வருகிற இந்த காலங்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாகவும் மோசேக்கு விரோதமாகவும் அவர்கள் எழுதுகிறத நம்ம பார்க்க முடியும். அப்பொழுது தேவன் கொள்ளிவாய் சர்பத்தை அவர்கள் நடுவில் அனுப்புகிறார். அப்போ அநேகர் அந்த பாம்பினால் கடிபட்டு அநேகர் மரித்து போகிறார். அப்போ அவங்க தான் செய்ததை உணர்ந்து மோசேயிடத்தில் வந்து நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாக பாவம் செய்திருக்கிறோம், விரோதமாக பேசியிருக்கிறோம், நீர் இப்பொழுது போய் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளும், அப்பொழுது இந்த காரியம் நிறுத்தப்படும் என்று சொல்லுகிற பொழுது மோசே போய் ஆண்டவரிடத்தில் முறையிடுகிற பொழுது ஆண்டவர் ஒன்றை சொல்லுகிறார், ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து அதை ஒரு கோலில் உயர்த்தி வை, யாரெல்லாம் அந்த பாம்பு கடிபட்டு வருகிறானோ அவன் இதை நோக்கி பார்க்கிற போது பிழைத்துக் கொள்வான்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அந்த விதமாக செய்யப்பட்டு பாம்பு கடிக்கிற போது அவர்கள் அதை நோக்கி பார்த்து பிழைத்துக் கொள்கிறான். இது இயேசு கிறிஸ்து, வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறதாக அன்றைக்கு இருந்த ஒரு விஷயம். அதைத்தான் இயேசு கிறிஸ்து யோவான் 3:14 அதை சொல்லுகிறார். 3:14 சொல்லி, சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்கிறார். 3:14-15 அதை நம்ம பார்க்கலாம். இப்போது அதே விதமான வார்த்தை தான் இங்கே இயேசு பயன்படுத்துகிறார். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்வேன் என்று சொல்லி சொல்கிறார். அப்போது அவர் மரித்து அப்படி உயர்த்தப்படுகிற பொழுது, சிலுவையில் உயர்த்தப்பட்டு அதுக்கப்புறம் அவர் அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிரை உயர்த்தப்பட்டு இருக்கிற பொழுது எல்லாரும் என்னிடத்தில் இழுத்து கொள்வேன் என்று சொல்லி சொன்னார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தம்மிடமாக இழுத்து கொள்வார் என்று சொல்லி பார்க்கலாம். சுவிசேஷத்தினால் ஆவியின் மூலமாக வார்த்தை கொடுத்து தம்மிடமாக அழைப்பேன் என்று சொல்லி சொல்கிறார். அதைத்தான் அங்கே சொல்கிறார். இது பாருங்க எவ்வளோ ஆச்சரியமான விஷயம். இப்போ இயேசு ஒரு மகத்துவமான காரியத்தை செய்ய போகிறார்.
இதுவரை யாரும் செய்ததில்லை, நீ யாரும் செய்ய போகிறதும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை இங்கே செய்கிறார். பெருமையான வார்த்தைக்கு ஆத்மாவில் கலங்கி அவர் அந்த வார்த்தைகளை பேசுகிறார். இந்த பாரத்தினுடைய சுமை அவரை அழுத்துகிறது. இந்த முழு உலகத்தினுடைய மனிதனுடைய, அதாவது தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனுடைய பாவங்கள்லாம் அவர் மேல் அழுத்தப்படுகிறத நம்ம பார்க்கணும். இப்படி பேசுகிறார். இது எவ்வளோ பெரிய விஷயம். வெறும் யூதர்கள் மட்டுமில்லை, உலகத்தினுடைய பல பகுதியில் இருக்கிறவர்களும் இப்படி இயேசு கிறிஸ்துவினால் நீக்கப்படுவார்கள் என்று சொல்லி பார்க்க. தன்னுடைய மரணத்தை குறித்து இவைகளை சொன்னார் என்று சொல்லி நமக்கு 33 இன்னவிதமான மரணமாய் மறிக்கப் போகிறேன் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார் என்று சொல்லி முடிகிறது. இப்போ இந்த பகுதி பாருங்க, எவ்வளோ ஆச்சரியமான விஷயங்கள். கிரேக்கர்கள் வருகிறார்கள். வந்ததுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகிற வார்த்தையில் ஆவி கலங்குறது, ஆத்மாவில் கலங்குகிறார். கலங்கி அவர் பேசுகிற வார்த்தைகள் எல்லா நியாயத்துக்கு, இந்த உலகத்துக்கு நியாயத்துக்கு உண்டாகுது என்று சொல்லி சொல்கிறார். பிசாசானவன் புறம்பாக தள்ளப்படுவான் என்று சொல்லி சொல்கிறார். அற்புதமான விஷயங்கள் இங்கே நடக்குது. இன்னைக்கு கிறிஸ்து உயர்த்தப்பட்டு தம்மிடத்தில் அனைவரையும் இழுத்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லிப்பாங்க. நீங்களும் நானும் அப்படித்தான் இழுக்கப்பட்டு வந்திருக்கிறது. அனாதி தீர்மானத்தில் தீர்மானிக்கப்பட்டு வரலாற்றில் சிலுவை மரணம் நிகழ்ந்து உயிர்த்தெழப்பட்டு அந்த சுவிசேஷம் ஆவியின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளப்பட்டு விசுவாசிக்கப்பட்டு சபையில் இணைக்கப்பட்டு இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்து கொண்டு வருகிறோம். இவ்வளோ அற்புதம். சரி, இதிலிருந்து ஒரு 2 பயன்பாடுகளை நம்ம பார்த்து நம்ம முடிக்கலாம். முதல் பயன்பாடாக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய பாவம் கிறிஸ்துவின் மீது சுமத்தப்படுதல். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் பாவம் கிறிஸ்துவின் மீது சுமத்தப்படுதல். பகுதியில் நம்ம பார்த்தோம், இந்த உலகத்தினுடைய இரட்சகராகிய கடவுளுடைய நித்திய குமாரன் ஆத்துமாவில் கலங்கி கலக்கமடைந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்பொழுது இந்த ஆத்துமா கலங்குகிறது என்று சொல்லி சொல்கிறார். நீங்கள் நல்லா நினச்சி பாருங்க, ஒரே ஒரு தொடுதல், ஒரு மனிதனை ஆண்டவர் தொட்ட உடனேயே அவனுக்கு சுகம் உண்டானது இல்லைங்களா? மனிதனை தொட்ட உடனே சுகம் உண்டாகுது. பிசாசு பிடித்த மனிதர்களை கொண்டு வருகிறார்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, வெளியே போன ஒரு வார்த்தை சொல்லுகிற பொழுது பிசாசு ஓடுகிறதை நாம் பார்க்க. அதோடு காற்றும் கடலும் கொந்தளித்த பொழுது, அப்படி ஒரு சீற்றம், பயங்கரமான சீற்றம் வருகிற பொழுது, ஒரு வார்த்தை சொல்லுகிற பொழுது காற்றும் கடலும் இந்த அலைகளும் தன்னுடைய கட்டளைக்கு கட்டுப்படுது. ஒரு வார்த்தை. இப்படிப்பட்ட தேவன், நித்திய தேவகுமார், உலகத்தையெல்லாம் படைத்த தேவன், அவர் சொல்கிற வார்த்தை, இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது என்று சொல்லி சொல்கிறார். இப்போ அவர் மிகுந்த வேதனையிலும் ஆத்ம கலக்கத்திலையும் இருக்கிறார். ஏன் அப்படி இருக்கிறாரு? ஏன் அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டது? எல்லாம் நினச்சிக்கோங்க. அவருடைய பாவமெல்லாம் அவர் மேல் அழுத்தப்படுகிறது. அவர் பாவம் இல்லாதவர், பாவமில்லாத தேவன் அவர். இப்போ நம்முடைய பாவமெல்லாம் அவர் மேல் அழுத்தப்படுகிறது. சிலர் நினைக்கிறாங்க, கடவுளுடைய இந்த, அதாவது இயேசு கிறிஸ்துடைய ஆத்தும கலக்கத்துக்கு காரணம் அவர் சிலுவையில் கொடூரமான மரணத்தை சந்திக்க வேண்டியதனுடைய அந்த காரியத்தை நினைத்து அவர் ஆத்தும கலக்கம் அடைந்திருக்கிறார். எல்லாம் சிலுவையில் அடிக்க போகிறாங்களே அப்படின்ட்டு ஆத்தும கலக்கம் அடைந்திருக்கிறார்னு சொல்லி நினைக்கிறாங்க. அது மட்டும்தான் காரணம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது மட்டும் காரணம் அல்ல. இயேசு கிறிஸ்து ஒரு மனிதன் தாங்கிக் கொள்ள முடியாத அந்த மனிதனுக்கு என்னெல்லாம் அடித்தால் வலி ஏற்படுமோ அந்த விதமான அடிகளை அவர் சிலுவையில் பட்டது உண்மை, மகா உண்மைன்னு கூட சொல்லலாம். கைகளில் ஆணிகள் பாய்ச்சப்பட்டது. ஆணிகள்னாலே நம்ம செவத்தடிக்கிற சின்ன அடிக்கிறது, பெரிய பெரிய ஆணிகள் இல்லைங்களா? ஆணிகள் கைகளையும் கால்களையும் சேர்த்து அடிக்கப்படுது.
நம்ம சும்மா ஒரு கையில் கட்டி ஒரு கவுத்தில் கட்டி 2 பக்கம் தொங்க விட்டு பாருங்க. கவுத்துலேயே நம்மளால் தொங்க முடியாது. 2 கையை கட்டி விட்டா எந்த ஒரு பேலன்ஸ் இல்லாமல் கையை கட்டி விட்டா எது ஓட்டையே ஓடணும். கவுத்தில் கட்டிவிட்டா இருந்துச்சுன்னா எலும்பெல்லாம் உடஞ்சி போயிடும். நம்ம பாடி வெயிட்டு கீழே அப்படி இருந்தார். அப்போ அதோட அந்த முள் கிரீடம் கூட பெரிய பெரிய முட்கள், அந்த முள்ளுனால பின்னி அவருடைய சிரசில் வைத்து ஓடி கோலினால் அடித்தார்கள் என்று சொல்லி பார்க்கணும். இப்படி அவர் அநேக வேதனைகளை சிலுவையில் பட்டது உண்மைதான். ஆனால் அதை மட்டுமே நாம் நினைச்சு இந்த சிலுவையில் அவர் அதை மட்டும்தான் அனுபவித்தார் அப்படின்னு நம்ம நினைக்கிறது வேதம் முக்கியத்துவம் தந்து போதிக்கிற அந்த சத்தியத்தை நாம் தவிர்த்து விடுவதற்கான ஒரு காரியமாக மாறிடு. அது மட்டும் இல்லை, அதை மட்டும் இல்லை, தன்னுடைய இந்த உயிர் சரீரத்தை விட்டு பிரிகிற அந்த வேதனை மட்டுமல்ல, அதற்கு மேலாக இயேசு கிறிஸ்து நரக துன்பத்தை நரகத்துக்கே போகாமல் தன் இருதயத்தில் அனுபவித்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அதைத்தான் கெத்செமனே தோட்டத்தில் பார்க்குறோம். ஒரு வேர்வை ரத்தமாக வடிகிறது. சில பேர்லாம் கேட்ட மாதிரி இருக்கு, எனக்கு சரியா ஞாபகம், நான் கேட்டிருக்கேன். நான் சில பல வருஷங்களுக்கு முன்பதாக, ஒரு 10 வருஷம் இந்த மாதிரி முன்பதாகலாம் சில பிரிவை சேர்ந்த மனிதர்கள்லாம் சொல்லிடுறேன், ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்து பயங்கரமாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்து அதுக்கப்புறம் கட்சி பிடிச்சி தொடச்ச உடனே அப்படியே ரத்தம் மாதிரி வந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு, அப்புறம் நான் ரத்தம்னு நினச்சேன், ஆனால் அது கட்சி போட்டிருந்த கலர் போயிருக்குது, இப்படி எல்லாம் அதை வேடிக்கையாக கிண்டலாக நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது வேடிக்கையாகவோ கிண்டலாகவோ இல்லை, மனிதனுடைய அத்தனை இந்த பாவம், எல்லா மனிதனுடைய பாவம் அவர் மேல் அமுத்தப்பட்டு பாவம் அறியாத அவர் இப்பொழுது இந்த நரக வேதனை நரக துன்பத்தை தன்னுடைய இருதயத்தில் அனுபவித்தார் என்று சொல்லி பார்க்க. இப்போ நம்முடைய தேவன் நமது பாவ நிவாரணத்திற்காக நரக வேதனையை நரகத்துக்கு போகாமலே அனுபவிக்க நேர்ந்தது என்று சொல்லி நரகத்துக்கே போகாமல் அனுபவிக்கிறார். அதாவது நரகத்தினுடைய கொடுமையையும் அதனுடைய கொடூர இருளையும் தனிமையும் பிதாவினுடைய ஐக்கியத்தை இழந்த நிலையையும் தன்னுடைய இருதயத்தில் அவர் அனுபவித்தார் என்று சொல்லி பார்க்க. மனிதனுடைய பாவத்தினுடைய சுமை அவரை அழுத்துவதை அவர் உணர்ந்தார் என்று சொல்லி பார்க்க. இப்போ அந்த பாரம் அவரை அமுத்துது, அந்த பாரம் அவர் மேல் வைக்கப்பட்டு, அந்த பாவத்தின் பாரம் அவர் மேல் வைக்கப்பட்டு அது அவரால் சுமத்தப்படுகிறது. இப்போ அதை அழுத்துகிறது. இதுதான் அவரை முணுமுணுக்க செய்தது என்று சொல்லி பார்க்குறேன். ஆத்துமா கலங்குகிறது அப்படின்னு நான் சொல்றது காரணம் அதான் பாருங்க. அப்படி அவர் முணுமுணுத்து வேதனைப்படுறதுக்கு காரணம் ஆத்துமா அந்த பாரத்தை சுமந்தது என்று சொல்லி பார்க்குறோம். நம்முடைய பாவங்கள் உண்மையிலேயே நம்முடைய பதிலாளாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கப்பட்டு சுமக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்குறோம். அவருடைய நீதி நம்மளுடைய நீதியில் நம்முடைய கணக்கில் வைக்கப்பட்டு நாம் நீதிமான்களாக அறிக்கையிடப்படுகிறோம் என்று சொல்லி பார்க்குறோம். இது ஒரு விசுவாசியினுடைய இருதயத்துக்கு திடமான ஒரு ஆறுதலையும் ஒரு சமாதானத்தினுடைய உண்மையான உத்தரவாதத்தையும் கொடுக்கிறதாக இருக்கிறேன். சிந்திச்சு பார்க்கணும். நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறது எப்படி எவ்வளோ பெரிய பாடமாக இருக்கு. பாவம் அவர் மேலே சுமத்தப்பட்டு அவர் கலங்குறார். இந்த உலகத்தில் பாவமே இல்லாத ஒருவர், அந்த ஒருவர் பாவம் எந்த விதத்தில் இந்த உலகத்தில் பிறந்த எத்தனையோ பரிசுத்தவான்கள் அதுக்கப்புறம் இருந்திருந்த போதிலும் பாவமே இல்லாமல் இருந்தவர் இயேசு கிறிஸ்துவை தவிர யாருமே. அப்போது அந்த பாவம் அழுத்தப்படுகிற பொழுது அவர் கலந்துகிறார் என்று சொல்லியிருக்காங்க. அந்த பாவம் யாருடைய பாவம்? தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய பாவம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்முடைய பாவம் கிறிஸ்துவின் மீது சுமத்தப்பட்டது அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? உங்களுடைய பாவம் இயேசு சுமந்தாருன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் வெறும் நம்ம சிலுவையை மட்டும் காட்டிக்க முடியாது. அவர் எப்படி சுமந்தார்? நிறைய பேர் நினச்சிருக்கா சிலுவையில் பிடிச்சி அடித்து விட்டார்கள். நீங்கள் பாருங்கள், இந்த பகுதிகளை எடுத்து அவர்களை வாசிக்கும்படி உற்சாகப்படுத்தும். இயேசுவின் பாவத்தை எப்படி உங்கள் பாவத்தை சுமந்தாருன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க?
சிலுவை மட்டும் இல்லை, சிலுவைக்கு போகாமலே இங்கே அவர் ஆத்மாவில் கலக்கமடைகிறார். உலகத்தையே படைத்த தெய்வம், அவருக்கு என்ன கலக்கம், எதுக்கு கலக்கம் வருது இல்லைங்களா? ஆனால் இப்போ ஒரு மானுடத்தில் இருக்கிறார். மனிதன் அனுபவிக்க வேண்டிய பாவங்களை அவர் அனுபவிக்க வேண்டி இருந்தது. ஒரு மோசமான இருளும் தனிமையும் பிதாவினுடைய ஐக்கியத்தை இழந்த ஒரு நிலையை அவருடைய இருதயத்தில் அவர் அனுபவிக்கிறார் என்று சொல்லி பார்க்கலாம். அதனால தான் அவருடைய புலம்பலாக கூக்குரலாக வருகிறது. எச்சமினையில் அது முழுமையடைகிறத பார்க்கலாம். எந்த அளவுக்கு அவர் அடைந்தார் என்றால் சும்மா நம்ம பார்த்து கடந்து போகிறதில்லை. வேறு ரத்தமாக வந்து ரத்தம் வந்து வேறு வந்து ரத்தமாக வெளிப்பட்டுதாமா அப்படின்னு அதை சும்மா ரத்த நாளங்களெல்லாம் அதாவது உடைக்கப்பட்டு வேறையாக வெளியேறுகிறது. அந்த அளவுக்கு ஒரு பாரம். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதருடைய எல்லாருடைய பாவமும் அவர் மேல் வைக்கப்பட்டு அது அடுத்த எத்தனை ஜெனரேஷன் தான் நீ வரப்போகிற கடவுள் வராது இருக்கிற இந்த குறிப்பிட்ட காலம் எவ்வளவு காலமும் தெரியாது. அத்தனை காலம் வரைக்கும் இருக்கு போட்ட எல்லாருடைய காரியம் அவர்கள் வைக்கப்பட்டு அழுத்தப்பட்டது சொல்லிட்டார். இப்போ கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சுமந்தார், நம்முடைய பாவங்களின் சுமையின் கீழ் பெருமூச்சு விட்டார் என்று சொல்லிப்பார். நம்முடைய பாவங்களின் சுமையால் ஆத்மாவில் கலக்கமடைந்தார் என்று சொல்லிப்பார். உண்மையில் அவர் நம்முடைய பாவத்தை அகற்றினார், இந்த பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கினார் என்று சொல்லி பார்க்க. அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய பாவம் கிறிஸ்துவின் மேல் சுமத்தப்படுதல் என்று சொல்லுங்க. அது சுமத்தப்படாமல் நமக்கு மீட்பு இல்லை. இது எவ்வளவு ஒரு பெரிய ஆறு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினச்சி பார்க்கணும். இது இந்த நினைவு நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் பெரிய உத்தரவாதம். இயேசு என்னுடைய பாவத்துக்காக மரித்திருக்கிறார், என் பாவத்துக்காக என்னுடைய தண்டனைகளை அவர் ஏற்றிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இங்கே தான் பார்க்கணும். நான் தான் கடந்தணும், நான் தான் வேதனை அடையணும், நான் தான் நரகத்துக்கு போகணும். ஆனால் என்னுடைய சார்பில் எனக்கு பதிலாக அவர் மரித்திருக்கிறார் அப்படிங்கிறது இன்னும் திட நம்பிக்கையோடு கத்திரிடத்துல மனால் நெருங்க முடியும் வாழ்க்கையில். இல்லைங்களா? பிசாசனுடைய காரியங்களுக்கு இடம் கொடுக்காம கடவுளிடத்தில் நெருங்க முடியும். ஆண்டவரே, நீர் எனக்காக என்னுடைய காரியத்துக்காக நீர் இதை செய்தீர், நான் அடைய வேண்டிய காரியங்களை நீர் அடைந்திருக்கிறீர். எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாவமில்லாதவராக இருக்கிற பிரதான ஆசிரியராக நீர் எனக்கு இருக்கிறீர் ஆண்டவரே அப்படிங்கிற ஒரு உணர்வோட நம்முடைய வாழ்க்கை இருக்கும் இல்லைங்களா? நம்முடைய இருதயத்தில் இருந்துகிட்டே இருக்கும். அது ஒரு திடமான ஆறு. ஐஸ்வர்யாங்க சிலுவை காட்சி ஒரு உரம் இருந்த போதிலும் இந்த காட்சி பாருங்க கலங்குகிறது, பாரம் அமிழ்த்தப்பட்டு அவர் கலங்குகிறத பாருங்க. முதல்ல நம்ம வச்சுக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய பாவம் கிறிஸ்துவின் மீது சுமத்தப்படுதுன்னு சொன்னோம். உங்களுடைய என்னுடைய பாவம் கிறிஸ்துவின் மீது சுமத்தப்பட்டு இன்றைக்கி நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு நாம் இருக்கிறோம். அதே இங்கே இருக்க மாட்டோம், இங்கே இருக்க மாட்டோம். இப்போ அது முதல் பாயிண்டில் நம்ம அதை பார்க்குறோம். அதில் உறுதியான நமக்கு ஒரு நம்பிக்கை வேண்டும். நம்ம நம்புறது மற்றவங்களுக்கு அறிக்கையிடுறதுக்கும் கற்றுக்கணும். கேட்டாங்கன்னா எங்கே பாருங்க, கிறிஸ்துவனுடைய பாவத்தை சுமந்தாருன்னு சொல்கிறாங்களா? எங்கேயே சுமந்தார், எங்கே சுமந்தார் அப்படின்னு கேட்டால் சிலுவை வச்சு சுமந்தார் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போய முடியுமா? சில்லி சுமந்துக்கிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது ஒரு புறம் அவர் அடைந்தாலும் முக்கியமாக பாருங்கள், சிலுவையே என்ன போகல. இங்கேயும் பார்க்குறோம், இந்த ஆரம்பித்து அங்கே நடக்கிறத பார்க்குறோம். கச்சவனை தோட்டத்தில் என்ன அவரை பிடிக்கவே யாரும் வரல இல்லைங்களா? தனிமையாக ஒரு இடத்துல உட்காந்து ஜெபிக்கிறார், 3 முறை திரும்ப போகிறார் இல்லைங்களா? அப்போ இன்னும் யாரும் அவரை பிடிக்கவில்லை, யாரும் அவரை அடிக்கவில்லை, அவர் எந்த ஒரு காரியமும் இன்னும் நடக்கலை. நடக்கிறதுக்கு முன்னாடியே என்ன அவரை அழுத்துக்கிறார், அனுப்பி பாவம் அழுத்துக்கிறது, அவர் அந்த தண்டனையை அடைகிறார். அதுக்கப்புறம் தான் சிலையில் போய் மறிக்கிறார். காரியம் நடக்கிறப்பதான் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இப்போ தைரியமாக நம்ம இருக்கிறதுக்கு கற்றுக்கணும், சோர்ந்து போகக்கூடாது. கடவுள் நமக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறார் அப்படிங்கிற உணர்வு நமக்கு வேணும். நம்ம முன்னாடி போக என் கிறிஸ்துவுக்குள்ள பரிசுத்தமாக வாழ்வதற்கு இதெல்லாம் ரொம்ப அவசியம். ஒரு நாள் அதை நினச்சி பார்க்கணும். ஏன்னா அப்போ தான் நன்றி அறிதல் உள்ள இறுதியுமே நமக்கு இருக்கும். சரி, 2வது பயன்பாடாக நம்ம பார்க்கறது என்னென்னா மனப்போராட்டம். 2வதாக மனப்போராட்டத்தை நாம் பார்க்கணும்.
முன்னாடி இருக்கிற அந்த பகுதியில் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வலிமையான மனப்போராட்டத்தை நாம் பார்க்க முடியும். ஒரு ஒரு வலிமை சொன்னால் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு போராட்டம், ஏனதானு நடக்கிற போராட்டம் ரொம்ப டெப்த்தாக இந்த போராட்டம் இல்லை. அதை அவர் சொல்கிற அந்த வார்த்தையிலிருந்தே நாம் அறிந்து கொள்ள முடியும். அவர் பயன்படுத்துகிற வார்த்தையிலிருந்தே அறிந்து கொள்ள முடியும். பாருங்க, அதில் சொல்கிறார் பாருங்க 27, இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, என் ஆத்துமா கலங்குகிறது அப்படிங்கிற வேதனையான குரலை நாம் பார்க்கிறோம். வேதனையான குரல் அங்கே இருக்குது. ஒரு வேதனையான குரல், என் ஆத்துமா கலங்குகிறது. அடுத்தது நம்ம பார்க்குறோம் அதுலேயும் 27, நான் என்ன சொல்லுவேன், ரெண்டாவது வார்த்தை ஆத்மா கலங்குகிறது. ரெண்டாவது நான் என்ன சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு பரிசுத்தமான ஒரு கேள்வி இல்லைங்களா? ஹோலி கொஸ்டின்ஸ் சொல்லலாம். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்ற பரிசுத்தமான ஒரு கேள்வி பிதாவை நோக்கி ஏறெடுக்கிறார். சொல்கிறாரு பின்னாடி, என்ன சொல்லுவேன், பிதாவே இந்த வேலையிலிருந்து என்னை ரட்சியும் என்று சொல்லுவேனோ. மூணாவது வார்த்தை பாருங்க. அதாவது பிதாவே இந்த மணி நேரத்திலிருந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு நான் சொல்லுவேனா அப்படின்னு ஒரு துன்பப்படுகிறவருடைய ஜெபம். அதாவது மாம்சமும் ரத்தமும் உடைய ஒரு மனிதன் எப்படி இந்த வேதனையின் அடிப்படையில் ஒரு ஜெபத்தை ஏறெடுப்பானோ அப்படி ஒரு துன்பப்படுகிறவருடைய ஜெபம் மூணாவதா வார்த்தையில் அதில் பார்க்கணும். எவ்வளோ போராட்டம் அவர்கள் எழுதியிருந்தாங்க. அடுத்து அதே இதில் பதிலும் சொல்கிறார், ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். 27 சொல்கிறாங்க. இப்போ 4வதான வார்த்தை, இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன் அப்படிங்கிற ஒரு சாந்தமான அறிக்கை சரிங்களா? ஒரு மனத்தாழ்மையுடைய ஒரு அறிக்கை. நான் எதுக்காக வந்தேன் அப்படிங்கிற ஒரு காரணம், இதுக்காக தானே நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்து 28, பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார் என்று சொல்லிட்டார். 5வதான வார்த்தை பாருங்க, பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்துங்கள், மகிமைப்படுத்தும் அப்படின்னு சொல்லி முழுமையான கீழ்ப்படிந்த விருப்பத்தினுடைய ஒரு வேண்டுகோளை வைக்கிறார். முழு கீழ்ப்படிதலுடைய இந்த விருப்பத்தின் வேண்டுகோள். இப்படி அவருடைய வார்த்தை, அவருடைய மனப்போராட்டம் எந்த அளவுக்கு ஆழமானதாக இருந்தது என்று சொல்லி பார்க்க முடியும். இந்த வார்த்தைகளை நம்ம பார்க்கணும். என் ஆத்துமா கலங்குகிறது அப்படிங்கிற ஒரு வேதனையான குரல், நான் என்ன சொல்லுவேங்கிற பரிசுத்தமான கேள்வி, பிதாவே இந்த வேலையிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்லுவேனாங்கிற துன்பப்படுகிறவனுடைய ஜெபம். அதாவது அதில் இந்த வேலையிலிருந்து என்னை ரட்சியும் என்று சொல்லுவேனோ அப்படிங்கிற அந்த காரியம், ஒரு துன்பப்படுகளுடைய ஜெபம். இதற்காகவே இந்த வேலைக்கு வந்தேங்கிற ஒரு மனத்தாழ்மையான அறிக்கை, சாந்தமான அறிக்கை. அடுத்தது பிதாவே இந்த நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு முழுமையான கீழ்ப்படிந்த விருப்பத்தினுடைய வேண்டுகோளாக அது இருக்கு. இப்போ பாருங்கள், இந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த வசன பகுதியிலிருந்து நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவுடைய மனப்போராட்டத்தை நாம் பார்க்கணும். எந்த அளவுக்கு ஆத்மா கலங்கி போய் ஒரு பெரிய போராட்டம் இருந்தது பாருங்கள். இன்றைக்கி நம்மெல்லாம் பொதுவாக மனப்போராட்டம் இருக்குது, எனக்குலாம் ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டே இருக்கான். இல்லை, ரொம்ப மனசு நொந்து போயிட்டேன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவோம். இயேசு கிறிஸ்துவனுடைய மனப்போராட்டம் எந்த அளவுக்கு இருக்குது, அவருக்கே அந்த போராட்டம்லாம் இருக்குது. தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய பாவம் அழுத்தினதை நிமித்தமாக. இப்போ இது ஒரு முழுமையான மனிதனாக இருந்தவருடைய ஒரு இயல்பான உணர்வுகளிலிருந்து எழுகிற ஒரு போராட்டம். அவர் வெறுமனே தேவனாக மாத்திரம் இருந்திருந்தால் இந்த விதமான காரியத்தார், அவர் முழுவதும் தேவனாகவும் முழுவதும் மானுடத்திலும் இருந்தபடினால அந்த மானுடத்திலிருந்து அந்த போராட்டங்கள், அவருக்கு மானுட சரீரம் இருக்கிறது, மானுட அந்த மனிதனுக்கு இருக்கிற மாதிரி ஆத்மா இப்பொழுது அவருடைய மானுடத்தில் அவர் வந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த ஆத்மாவின் சரீரத்தை உடையவராக வந்தார். இப்போ அதிலிருந்து இந்த போராட்டத்தை அவர் அனுபவிக்கிறார். மனுஷன் அனுபவிக்கிற எல்லா துன்பங்களையும் மனுஷன் அனுபவிக்கலாம்.
அதில் ஒன்றும் இல்லை. ஏன்னா மனிதன் பாவத்தில் இருக்கிறான். அதனால் அவனுக்கு போராட்டம், கலக்கம், துன்பம், துயரம் எல்லாத்தையும் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த போராட்டம் யாருக்கு நடந்ததோ அவர் கடவுளுடைய பரிசுத்த குமாரன் என்று சொல்லுகிறது. 1 யோவான் 3:5 சொல்லுகிறது அவரிடத்துல பாவம் இல்லை என்று சொல்லுகிறது. 1 யோவான் 3:5 நம்ம பார்த்தோம்னா அவரிடத்துல பாவம் இல்லை என்று சொல்லுகிறது. அப்படிப்பட்டவருக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் அப்படின்னு கேட்டால், நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக, தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனுடைய பாவத்தின் நிமித்தமாக அவருடைய ஆத்மா கலந்தது. ரொம்ப ஆழமான ஒரு போராட்டம். அப்போ இங்கே நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒரு ஆறுதலான ஒரு காரியம் இங்கே இருக்குது. இதை நம்ம அப்படியே கடந்து போகக்கூடாது. இருந்து ஒரு விஷயம் கற்றுக்கிறோம். ஆத்மாவினுடைய அந்த உள்ள நடக்கிற அந்த போராட்டம் ஒரு பாவமான விஷயம் மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. இயேசுக்கு நடந்த காரியத்தை நம்ம உதாரணமாக வைத்து நம்முடைய காரியத்தை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நிறையா பேர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில வேதனைகள், துன்பங்கள் வருகிற பொழுது துவண்டு போய், நான் பாவி, என்னுடைய பாவம் மன்னிக்கவே படலை, நான் இன்னும் ரசிக்கவே படலை, இப்படியெல்லாம் நினச்சி ஆண்டவருடைய கிருபையே என்கிட்ட இல்லை, அதனால தான் என்னால் இதெல்லாம் செய்யவே முடியுமானது இல்லை, அப்படியெல்லாம் நினச்சி ஒரு மோசமான நிலைக்கு போயிட்டு அதெல்லாம் நினச்சி பார்க்க வேண்டியது அவசியம். ஆண்டவருடைய காரியத்தை நினச்சி பார்க்க வேண்டியது அவசியம். ஏன் நம்முடைய சொந்த இருதயங்களில், நம்முடைய சொந்த இருதயத்தில் ஒரு சண்டை நடக்கிறதுனால அவர்கள் அப்படி நினைக்கிறாங்க. செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி. பவுலை நினச்சி பாருங்க. பவுல் சொல்கிறார் இல்லைங்களா, நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததையே செய்கிறேன் இல்லைங்களா. அப்படி செய்யறதுக்கு காரணம் என்ன? இது இருக்கிற பாவம் அப்படி சொல்லி அதை நியாயப்படுத்திக்கிட்டு அப்படியே வாழணுன்ற அர்த்தம் இல்லை. ஆனால் ஒரு போராட்டம் இருக்குது பாருங்க. இந்த போராட்டத்துக்கு காரணம் நாம் ரட்சிக்கப்படவில்லையோ, நம்ம இடத்துல கிருபை இல்லை என்பதனால் ஏற்படுகிறது அல்ல என்பதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நமக்குள் போராட்டம் ஏற்படுவதற்கு காரணமே மறுபிறப்பை அடைந்திருக்கிறபடினாலே நம்மள தொடர்ந்து உள்ள இருக்கிற பாவத்தோடு ஒரு போராட்டம் ஏற்படுகிறது. சரிங்களா? இந்த போராட்டம் தீவிரமாகிற போது அநேக காரியங்கள் நம்மளை நடக்கிறத பார்க்கணும். போராட்டம் இருக்குதா அப்படிங்கிறத தான் பார்க்கணும். போராட்டம் இல்லைன்னா தான் பிரச்சனை. கடவுளுக்காக வாழ வேண்டியதனுடைய காரியத்தும் அவசியம் அது நம்மளை இருக்குதா, இல்லை மனம் போன போக்கில் நாம் போய்கொண்டு இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான கருத்து. ஒரு பெரிய சண்டை ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குதா நம்முடைய ஆத்மாவில். ஏன்னா ஆவி மாமிசத்துக்கு விரோதமாகவும் மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் போர் செய்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்கிறவைகளை செய்யாதபடிக்கு, செய்ய முடியாதபடிக்கு இவர்கள் ஒன்றோடு ஒன்று சண்டைக்கு போடுது இல்லைங்களா. தெரிஞ்சுக்கணும், ஆவியானவர் நம்ம இருக்கிற ஆவியானவர் நம்மை சத்தியத்தின் பாதையில் நடத்துவார். நம்ம சரீரம், நம்ம உள்ள இருக்கிற பாவம் நம்மை பாவத்துக்கு நேராக திருப்பதற்காக ஒரு போராட்டம். அப்போ இந்த போராட்டம் தொடர்ந்து நடக்கிறதாக இருக்கும் என்பதை நம்ம மறந்துவிட்டார். இந்த உலகத்தை விட்டு நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும், இயேசு கிறிஸ்துவின் வருகையின் வரைக்கும் இந்த போராட்டத்துக்கு இந்த யுத்தத்துக்கு ஓய்வே இல்லை என்கிறத நீங்கள் நினச்சிக்கணும். சில நேரம் சண்டை கொஞ்சம் குறைவாக இருக்கலாம், சில நேரங்கள் சண்டை கொஞ்சம் மூர்க்கமாக இருக்கலாம். ஒரு யுத்தத்தில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. சில நேரத்தில் நல்ல சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, சில நேரம் யுத்தங்கள் அதிகரிச்சுக்கிட்டே போகும். எதிரிகளுடைய கை தளர்கிறது நம்முடைய கை எதிரி. போராட்டம் அப்படி இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த மனப்போராட்டத்தை வைத்து சிலர் நான் இல்லை, எனக்கு ஆண்டவருடைய கிருபையே இல்லை, நான் விசுவாசியாவாக இருக்கிறேன்னா இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகம் மோசமான நிலைக்கு போகிறதையும் நம்ம பார்க்க முடியும். நம்ம பாட்டுக்கு நம்ம இருந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இன்னும் தெரிந்து கொள்ளுதலை பற்றி பேசுகிற பொழுது அந்த சத்தியங்களை தெளிவாக புரியாமல் அதோடு அந்த சத்தியத்தை மட்டும் உயர்த்தி பிடிச்சி சில பிரிவுகள் இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. அது ரொம்ப தப்பு. அவர் என்ன கடவுள் தெரிஞ்சு அவங்க சுவிசேஷம் அறிவிக்க மாட்டாங்க,
ஏன்னா கடவுள் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான் ரசிப்பார். இப்படி ஒரு தப்பான புரிதலை புரிந்து கொள்ளுகிறத நம்ம பார்க்கலாம். அப்போ நம்ம கடமை பொறுப்பு என்று சொல்லி கடவுள் வைத்திருக்கிறார். அதை நம்ம தான் செய்யணும், கடவுள் செய்ய மாட்டார். கடவுள் நமக்கு உதவுவார், எல்லா காரியத்தையும் செய்ய வைப்பார். ஆனால் நாம் தான் செய்யணும். சரிங்களா? நாம் தான் செய்யணும். நம்ம பொய் பேசாமல் இருக்கிறதுக்கு நாம் தான் செய்யணும். பரிசுத்த ஆவியானவரை நம்மளை பொய் பேசக்கூடாதுன்றத வேதத்தை காட்டி நம்ம நடத்துவார். நம்ம தான் அதுக்கு கீழ்ப்படிந்து அதை செய்யாமல் அதை தவிர்த்து பரிசுத்தமாக வாழ வேண்டும். சரிங்களா? எல்லாம் அப்படியே தானாக நடக்கிறதுக்கு நினச்சிட்டு தப்பு, நடக்காது. எதுவுமே நடக்காது தானாக. அப்படியெல்லாம் சொல்கிறதெல்லாம் வஞ்சனையான ஒரு நிலை. எல்லாம் அசாதாரணமான ஒரு நிலையை எதிர்பார்த்து கொண்டே மனிதர்கள் அதிகமான பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க கிறிஸ்துவ வாழ்க்கை. அப்படி இல்லை. நம்ம வாழ வேண்டிய காரியங்களை நமக்கு ஆண்டவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ இப்படிப்பட்டவங்க சுவிசேஷத்தில் ஆறுதல் அடைகிறதுக்கு மறுக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். அப்படி இருக்கிறீங்களா அப்படின்னு பாருங்க. உடைய ரட்சிப்பை பரிசோதித்து பார்த்து பரிசுத்தத்தில் வளருவது நல்லது. ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா அப்படின்னு சிந்திச்சு பார்த்து சரி இல்லை நம்ம இப்படியே போய்க்கலாம் அப்படின்னு பேக்கடிக்கிறதுக்கு பார்க்கறது ஒரு ஆபத்தான நிலை அப்படிங்கிறது மறந்துடக்கூடாது இல்லைங்களா? ஒரு மனிதன் 100 முறை முயற்சிக்கு தோற்று போகலாம். ஆனால் தன்னுடைய முயற்சியை ஒருபோதும் வருவார். அதை மட்டும் செய்யக்கூடாது. வேதத்தில் பார்த்தீங்கன்னா திருப்ப திருப்ப ஒரு மனிதன் கீழே உள்ள நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. 7 தரம் வந்தால் மறுபடியும் எழுந்திரிச்சுதான் இருப்பான் நீதிமான். குணமாட்ட படுக்க மாட்டான். இல்லை, போராட்டம் இருக்கும். இப்போ உழுகிறது பிரச்சனை இல்லை, விழாமல் இருக்க வேண்டும் என்பதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதுக்கு மேலே நம்ம விழுந்தாலும் உடனடியாக எழும்ப வேண்டும் என்கிறத கவனத்தோடு நம்ம செயல்பட வேண்டியது அவசியம். அப்போ இப்படி இருக்கிறவங்க சுவிசேஷத்தில் ஆறுதல் அடைய மறுக்கிறாங்க. ஆண்டவர் மனப்போராட்டத்தை அடைந்திருக்கிறார். அவர் இந்த உலகத்தில் இருக்கிற பொழுது, மானிடத்தில் இருக்கிற பொழுது, மனிதனுடைய பாவத்தை அவர் ஏற்ற பொழுது அவருக்கு எந்த பெரிய பாரம் வந்தது. அவ்வளவு பெரிய பாரத்தை நாம் அடையாவிட்டாலும் நாம் மானிடத்தில் இருக்கிறோம். நம்ம பாவம் நம்மளில் தொடர்ந்து இருக்கிற பாவம் இல்லாதவராக இருந்து பாவம் அவர்கள் சுமத்தப்பட்ட எல்லா மனிதனுடைய பாவம் அவர்கள் ஏற்றப்பட பொழுது ஒரு மகா வேதனை அடைந்தார். நம்மள உள்ள இருக்கிற பாவம் இருக்கிறது, அதை அழித்து ஒழித்து வாழ வேண்டிய கடமை பொறுப்பை கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த மனப்போராட்டங்கள் நம்மள ஏற்படுகிற பொழுது நாம் உடனடியாக சோர்ந்து மனம் கலங்கலாம் வேறுபடாது. எல்லாமே எப்போதும் சரியாக இருக்கும்னு நினச்சிக்காது. எல்லாம் எப்பொழுதும் சரியாக இருக்காது. நீங்கள் சிசிக்கிட்டே இருந்தால் திடீர்னு பொருள்னு இருப்பேன், அடுத்த நிமிஷமே பிரச்சனை வரும், சொல்ல முடியாது. இது நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு, இல்லையா அதுக்குள்ள இப்படி ஆகிடுச்சு, இது இப்படி ஆகிடுச்சு, ஒரு அலங்கோலம் ஆகிடுச்சு. இப்படி இருந்த பிள்ளையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி அடுக்கி மேலே அடுக்கிக்கிட்டே வரணும்னு வச்சுக்கோங்க. பிள்ளைகளுக்கு அடுக்கி காட்டுறது இந்த டீட்டர் மாதிரி அடுக்கி உயரமாக வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருந்து திடீர்னு தட்டி போடுங்க. என்ன தட்டி விட்டீங்க, எவ்வளோ நேரமாக வச்சு அடுக்கிட்டு அப்படின்னோடனே மறுபடியும் அடுக்குங்க அப்படின்னு சோர்ந்து போகாமல் மறுபடியும் எடுத்து வச்சு அடுக்கு. நீங்கள் இவ்வளோ உயரத்துக்கு அடுக்குறதுக்கப்புறம் தட்டி விட்டதுக்கப்புறம் 5 நிமிஷம் வா அப்படின்னு எடுத்து வச்சுப்போம். மறுபடியும் எடுத்து இந்த பொறுமை இது இதெல்லாம் இருந்தாச்சு சரிங்களா? இப்போ எல்லாமே எல்லா நேரத்துலையும் சரியாக இருக்கும்னு நினைக்கக்கூடாது சரிங்களா? இந்த உலகத்தில் நாம் இருக்கிறோம், நமக்கு பெரிய போராட்டம் இருக்கிறது. எது எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஒரு யுத்தம் பண்ணுகிறவன் எப்படி யுத்தத்தில் இருக்கிற வரையிலும் அவன் கையிலே கேடகமும் ஒரு கையிலே வாழும், அவனுடைய இருதயத்தில் அவனுடைய மார்பில் அந்த மார்க்கவசமும் தலைக்கவசமும் போருடையவனுடைய ஆடைகள்லாம் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. ஒவ்வொன்றுக்கும் ஆடை வச்சுருக்காங்க. இங்கே கற்கணிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். எங்கெல்லாம் வெட்டு கொடுப்போம் அங்கெல்லாம் வச்சுருப்பாங்க பழங்காலத்தில். சும்மா பார்க்கும்போது ஒரு கிரீடம் நெஞ்சில் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே இந்த மணிக்கெட்டு எங்கெல்லாம் ரொம்ப மோசமான இடங்கள் இருக்கோ, எங்கே அடிபட்டால் உடனே மனிதனுக்கு ஒரு பிரச்சனை வருமோ அங்கெல்லாம் வச்சுருப்பாங்க. கரெக்டாக நீங்கள் உங்கள் வாரில் கட்டியிருப்பாங்க. பழங்காலத்தில் வாரில் கட்டியிருப்பாங்க. அடுத்த ஸ்டைல் மாதிரி கட்டுறாங்க. வாரில் கட்டியிருப்பாங்க. அது சொல்கிறேன். வெட்டி போடும்போது இப்படி கை போடும்போது அந்த கடையில் போட்டு கையில் வெட்டி போட்டால் இந்த மணிக்கெட்டில் வெட்டால் ரத்தம் போய் செத்துருவான். அதனால் அது இங்கே எது ரொம்ப இதாக இருக்கிற பகுதியும் அங்கெல்லாம் கரெக்டாக வச்சுருப்பாங்க.
அப்போ இதெல்லாம் கரெக்டாக வச்சு சண்டைக்கு முடிப்போம். அதை கழட்டி வைக்க மாட்டான். எப்போ யுத்தம் முடிவுக்கு வருகிறதோ, யுத்தம் முடிந்த உடனேயே அதையெல்லாம் கழட்டி கீழே வச்சுட்டு அப்புறம் தான் ஓய்வு எடுக்கிறதுக்கு போவாங்க. நம்மளுடைய ஓய்வு பரலோகத்துக்கு போகும்போது தான் வரும். அது வரைக்கும் ஓய்வே கிடையாது. அப்போ ஒரு பெரிய மனப்போராட்டம் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த மனப்போராட்டத்தை பார்க்கணும்னா, அப்போ நமக்கு ஒரு சோர்வான நேரங்களில் இந்த போர் நடக்கிற பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கறதுக்கு கற்றுக்கணும். இல்லைங்களா? நம்முடைய இந்த துக்கமான இந்த பயங்களை எல்லாம் ஒதுக்கிட்டு ஆண்டவரிடத்தில் போகிறதுக்கு கற்றுக்கணும். எல்லா சூழ்நிலையிலும் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவரிடத்துல போய், ஆண்டவரே அது நாம் செய்ததாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மனம் பொருந்தி நல்ல ஐக்கியத்தை உருவாக்கி பார்க்க. சரிங்களா? பிரச்சனை வெளியிலிருந்து வருகிறதாக இருந்தாலும் நம்மள உள்ளத்தில் கடவுளோடு கூட ஐக்கியத்தில் இருந்தால் அதை சரியாக நம்ம கையாள முடியும். இல்லாமல் பல பேர் பல பிரச்சனைகளை மனதில் போட்டு சுற்றிக்கிட்டே தெரியுது. காரணம் அவங்கள கிறிஸ்து இல்லாத இருக்கிறவங்க அப்படி இருக்காங்க. கிறிஸ்து இருக்கிறவர்களும் வேத அறிவை சரியாக வேத அறிவில் வளராமல் கடவுளுடைய காரியத்தை அறியாமல் எப்பொழுதும் மனப்போராட்டத்திலேயே இருப்பாங்க. அவருடைய வாயிலிருந்து வார்த்தைகள்லாம் கேட்டால் எப்பவுமே துக்கப்பாட்டு பாடலையே புரியாது. எனக்கு அது இல்லை இது இல்லை, எனக்கு எப்படி ஆகி வச்சு, குடும்பம் சரியில்லை, வேலை சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை. சரி, நீங்கள் என்ன பண்ணலான்ட்டு இருக்கிறீங்க? எல்லாம் சரியில்லை, நீங்கள் என்ன பண்ணலான்ட்டு? அதுதான் தெரியல. அது வேதம் சொல்லுது. அது சொன்னால் அதெல்லாம் சரியாக தான் இருக்குது, பேசுறதுக்கு நல்லா இருக்குது, அந்த வாழ்க்கையில் செய்ய முடியாது. வாழ்க்கையில் செய்ய முடியலே அல்ல அப்படின்னு செய்யறதுக்கு விரும்பவில்லை, செய்ய முடியவில்லை என்பது அல்ல. அது வேலை செய்ய விரும்பலை, அதனால செய்யணும். செய்ய விரும்பினா அதை நிச்சயமாக செய்ய முடியும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். சரிங்களா? செய்ய முடியல அதை அப்படிங்கிறது தப்பு, செய்ய விரும்பலை அப்படிங்கிறது சரியான. ஒரு காரியத்தை வேலை சொன்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது பல விஷயங்களை செய்துவிட்டு அதையெல்லாம் உடனடியாக மாற்றுங்கன்னு ஆண்டர்கிட்ட போய் நிற்கிறதே தப்பு. நான் சொன்ன பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வச்சு அடுக்கிக்கிட்டே வந்து திடீர்னு தடியெல்லாம் கீழே வந்துருச்சு, இது எனக்கு உடனே அப்படியே டக்குன்னு அடுக்கி விடுங்க அப்படின்னா உடனே எடுத்து மறுபடியும் வெயி, கொஞ்சமாக வெயி, சோர்ந்து போகாமல் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகிடும், அடிக்க அந்த பழைய நினைக்க. அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் உடனே நடக்கணும்னு நினச்சி நடக்காது. அப்படியே ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு போனால் இப்போவே மேதாவி ஆக முடியுமா, அறிஞராக முடியுமா, எழுத்தாளராக முடியும். இந்த உலகத்தில் அநேகருக்கு எழுத்தாளர் ஆகணும்னு ஆசைப்படுவோம். நான் வானம் விட்ட அளவு படிக்கணும்னு நினைப்போம். படிக்க முடியாதுன்னு அர்த்தமா? என்னால் படிக்க முடியாதுன்னு அர்த்தமா? இல்லை, படிக்க விரும்பல. நானே நினச்சிக்கிறேன் என்னால் முடியாது, என்னால் செய்ய முடியாது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் அதில் மெல்ல மெல்ல வளர்ந்து 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 போனால் மேலே ஒரு காலம் மேலே கொட்டிக்கிட்டே வந்தால் காக்காக்கிட்டே பாடமாக கற்றுக் கொடுக்குறாங்க. தண்ணி மேலே வர்றதுக்கு காக்கா அப்போ கல்லெட்டி போய் போட்டு 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 சோர்ந்து போகாமல் உள்ள ஆழத்தில் இருக்கிற தண்ணி மேலே கொண்டு வரணும். கேட்டுருக்கீங்களா அந்த கதையில்? கல்லை கொண்டு கல் போடுறீங்கன்னா தண்ணி வருமா? நீதிமொழிகள் அழகழகாக பேசுவார். சோம்பேறியே போய் எறும்புகளுக்கு கற்றுக்கொள்ளும். கோடை காலத்து அதை எப்படி வரும், மழை காலம் வந்துடும் சொல்லிட்டு அது எல்லாத்தையும் சேர்த்து வைக்கணும். கரெக்டாக சேர்த்து வச்சு அது கடவுள் கொடுத்துருக்கிற வழியின்படி அது நடக்கும். இல்லைங்களா? எல்லாத்தையும் கரெக்டாக பிளான் பண்ணி வைக்கிது. இதெல்லாம் வந்தால் நம்ம போக முடியாதுன்ட்டு மனுஷனுக்கு அந்த மாதிரி நினைக்கல. பாட்டுக்கு இப்போ போயிட்டுருக்குறோம், நல்லா இருக்குது, இப்போ இருக்குது, அது அப்புறம் பிரச்சனை பண்ணோடனே கப்பல் கொடுப்பான்னு கற்றுருக்கு. இப்போ பாருங்கள், மனப்போராட்டம். அப்போது இது இந்த மாதிரி நமக்கு மனப்போராட்டம் ஏற்படுகிற பொழுது ஆண்டவர் நம்மோடு இல்லை, நமக்கு ரட்சிப்பு இல்லை, நான் இன்னும் ஒன்றும் ஆகலை அப்படின்றத பார்க்குறதை விட இதில் ஒரு போராட்டம் இருக்கிறதா, இந்த போராட்டம் எப்படிப்பட்ட போராட்டம், பாவத்துக்கு எதிரான போராட்டமா என்கிறத நம்ம பார்த்து நம்முடைய குறைவுகளை எல்லாம் கடவுளிடத்தில் போய் சொல்லி மனம் திரும்பி, அதிலிருந்து மனம் திரும்பி கடவுளுடைய ஆலோசனைப்படி நம்ம தொடர்ந்து நடக்க வேண்டியது அவசியம். ஆண்டவரிடத்தில் வருகிற போது ஆண்டவர் பாவங்களை மன்னித்து நம்மளுக்கு மறுபடியும் பரிசுத்தத்தில் நடத்துவார்னு சொல்லி பார்க்கணும். அப்போ இதை மறந்துடக்கூடாது. மனப்போராட்டம் நமக்கு இதை கற்றுக் கொடுக்கும்.
அப்போ நம்முடைய இருதயத்தில் போராட்டம் இருப்பது மட்டும் பாவம் அல்ல, நான் மனம் திரும்பாத இருக்கிறது தான் பாவம். இல்லைங்களா? மனம் திரும்பாமல் இருந்தது தான் பாவம். இப்போ ஒரு விசுவாசி அவனுடைய உள் போராட்டத்தின் மூலமும் அவனுடைய உள் சமாதானத்தின் மூலமும் இதை அறியலாம். அந்த போராட்டம் ஒரு விசுவாசியை எப்படி அறியலாம்? விசுவாசிங்கிறத எப்படி அறிய முடியும் அப்படின்னா, அவனுடைய இருதயத்தினுடைய உள் போராட்டத்தின் மூலமும் அதே நேரத்தில் அவனுடைய இருதயத்தில் இருக்கிற சமாதானத்தின் மூலமும் அதை அறியலாம். வெளியில் சமாதானத்துக்கு கேடான பல விஷயங்கள் நடந்தாலும் அவன் இருதயத்தில் ஒரு சமாதானம், அது கடவுள் கொடுத்ததாக இருக்கும். கடவுள் என்னுடைய பாவத்துக்காக எல்லாவற்றை செய்திருக்கிறாருங்கிறது அந்த இலைப்பாறுதலை அவன் அனுபவித்து கொண்டு இருப்பான். ஏன்னா அது பரிசுத்த ஆவியினாலே ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சிலர் இடிமுழக்க சட்டம் கேட்டுட்டு சிலர் தேவதூதரோட பேசினான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு நிலை அல்ல. நமக்கு தெளிவான நிலை. அவர் ஜென்ம சுபாவமான மனிதனாக இருந்தபடினால் அவனால் அதை உணர்ந்து கொள்ள முடியும். நமக்கோ தேவன் சுவிசேஷத்தை கொடுத்து மறுபிறப்பை கொடுத்து எல்லாம் நம்மை ரசித்து நீதிமானாக்கி வைத்திருக்கார். இதுவே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த 2 பயன்பாடுகள். ஒன்று, தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய பாவம் அவர் மேல் சுமத்தப்படுகிறது, அது சுமத்தப்பட்டு தீர்க்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். 2வது, மனப்போராட்டம். இயேசு அடைந்த அந்த மனப்போராட்டம் பெரியது. நாம் இந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழும்படிக்கு நாம் சில போராட்டங்களை அடைகிறோம். அதை நம்ம இயேசு கிறிஸ்துவோடு நம்ம பார்க்கணும். நமக்கும் நம்முடைய மூத்த சகோதரராக இருக்கிற நம்முடைய ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அறிவித்த அந்த காரியம் நமக்கு ஒரு நல்ல உற்சாகத்தையும் நம்ம தொடர்ந்து முன்னேற வேண்டியதையும் நமக்கு காட்டும். அவர் மானுடத்தில் அதையெல்லாம் அனுபவித்தார். இல்லை, நாம் இந்த உலகத்தில் இப்படி அடைய வேண்டியது உபத்திரம் உண்டு திடன் கொடுங்கள், நான் உங்கள் உலகத்தை ஜெயிக்கிறேன்னு சொல்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுற்றுல நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன்னு சொன்னது. எனக்கு இளைப்பாறு கொடுத்துட்டு நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறேன். என்னுடைய நுகம் மெதுவாயும் லகுவாயும் இருக்கிறதுன்னு சொல்லி இதெல்லாம் மத்திய 11:28 சொல்கிறாங்க. இல்லைங்களா? ஒரு சின்ன நுகம் இந்த உலகத்திலே நாம் போராட வேண்டியது இருக்குது. இல்லைங்களா? சின்ன நுகம். ஆகவே அதெல்லாம் நம்ம செய்வோம். அதெல்லாம் இதில் நம்ம கற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் நம்மை நடத்தும்.